ஏடா சூப்பு கிடைக்காடா இவ்வளவு கூட்டமும் இவ்வளோ கேமராமா இருக்காங்க. அதானே பார்த்தேன். என்னடா எலி வந்து அம்மனம்மா போகுதேன்னு பார்த்தேன். கரெக்டாக தான் நின்றுருக்காங்க. நம்ம தான் தப்பாக பார்த்துருக்கோம். அதாவது வந்து பெரிய பெரிய ஃபேமஸ் ஆனவங்க வந்தால் கூட வந்து இவ்வளவு கூட்டம் இருக்குமா, இவ்வளோ கேமரா இதெல்லாம் இருக்குமா தெரியாது. என்னடா ஒரு கப்பு சூப்பு குடிக்கிறதுக்கு இவ்வளவு கூட்டமும், அதுவும் எல்லாரும் கேமராவோட நிற்கிறாங்க. இவங்க எப்படி சூப்பை பிடிச்சி குடிப்பாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அப்புறம் தான் தெரியுது அது வந்து சூப்பு போடுறவங்களுடைய வித்தையினால அவங்க வந்து இவ்வளவு கூட்டமாக நின்றுருக்காங்க. இதுவும் வந்து நல்லா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வந்து இந்த மாதிரி இருந்த வீடியோ எடுங்க. என்ன சொன்ன தேவையில்லாதெல்லாம் எடுத்துடாதீங்க. ஆத்தாடி அதாவது கரெக்டாக தான்டா எடுத்துருக்கேன். இது வந்து குக்கு வித்து கோமாளி. ஆஹா, அதாவது இது வந்து குக்கு வித்து கோமாளி வந்து இந்த பொண்ணு பேர் சோயா. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா டிடிஎஃப் அவருடைய வந்து லவ்வரு. உண்மை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷோவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் கட்டுவாங்கல்ல, வேஷம் போட்டு அதில் நடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதில் சரத்து வந்து ஒரு வேஷம், இந்த வடிவேல் கட்டின மாதிரி ஒரு இது மாதிரி, அது என்னது அந்த கூடை மாதிரி கட்டிட்டு வந்து அவர் ஒரு சமைக்கிற ஒரு வேஷம். அதில் பாருங்கள், இந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது டப்புன்னு அந்த கூடையை தூக்கி அவருடைய இதை அவருடைய இதை பார்த்துட்டாங்க. அது சாரி அதான் பார்த்துட்டாங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு பாரு ஒரே வெக்கம், இதுக்கு ஒரே சிரிப்பு இந்த பொண்ணுக்கு. அதாவது வந்து இதே சம்பவத்தை, இதே சோயாவை இப்போ இதே ஆம்பளை அதே மாதிரி தூக்கி பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கு. யாரா மேலே கேஸு போட்டு ஒவ்வொரு யூடியூப்லேயும் மீடியாவிலையும் அவனை பற்றி அசிங்கமாக பேசி காம கொடூரன், பெண்களை மதிக்கலை, நயவஞ்சகன், பெண் உரிமை குரல்னு போட்டு வெளுத்து வாங்கியிருப்பாங்க. புரிஞ்சதா? அது பத்தாவதுக்கு ஷோ மேலே அதிகமான ரிமார்க்கு வச்சு இந்த ஷோவே நிப்பாட்டிருப்பாங்க. அதாவது பெண்கள் செய்தால் அது வந்து ஒரு ஃபன்னு, ஆண்கள் செய்தால் அது வந்து அக்கிரமம், காம கொடூரம், இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கேட்டுக்க. ஸோ அது வந்து ஃபன்னாக தான் இருந்துச்சு. சப்போஸ் அவன் வந்து உள்ளே எதுவுமே போடாமல் இருந்துருப்பாப்லையா இல்லை எதுவும் போட்டு இருந்துருப்பாப்லையான்னு தெரில. ஸோ அவருக்கு அது வந்து ஒரு வெக்கமாக தான் இருந்திருக்கும். பார்த்தா அவர் செய்யும்போது தெரியுது அவர் வெக்கமாக இருந்திருக்கேன். சும்மா இருக்கா, ரொம்ப வெக்கமாக இருக்கு. இந்த மாதிரி சிரிச்சிருச்சு. இதே அவர் பார்த்து இதே மாதிரி சிரிச்சிருந்தாங்கன்னா அந்த ஷோ அப்பயே நிப்பாட்டி இருப்பாங்க. நேராக கொழுந்து விட்டு 3 நாள் இதே கதை தான் எரிஞ்சிருக்கும் சோசியல் மீடியாவில். ஸோ இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி பண்ணாதீங்க. தப்பாக சொல்லிடுங்க. இது வந்து ஃபன்னாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க பண்ணாலும் அதே மாதிரி ஃபன்னாக எடுத்துக்கணும். இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது வேற நம்மளையும் இதை கேட்டா சொல்லுவாங்க. இது என்னோட சொத்துக்குட்டி அனாமிகா. இந்த அனாமிகாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? உங்களுக்கு அனாமிகா பிடிக்கும். என்ன சொன்னிச்சு? ஒருவேளை எனக்கு தான் அப்படி காதல் கேட்டுச்சுடா? இல்லை, எனக்கு வந்து கண்டிப்பாக சூப்பர் தான் கேட்டுச்சு. உங்களுக்கு எப்படி இல்லை நான் தான் தப்பாக சொல்கிறேன்னா எனக்கு சரியாக கேட்கலையான்னு தெரியல. உங்களுக்கு கரெக்டாக கேட்டுருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அப்படி தான் கேட்டுச்சு. இல்லை வேறு சொந்த குட்டியை வந்து அப்படி கேட்டுச்சா, இல்லை சுற்றி வர்ற குட்டியா, எப்படி கேட்டுச்சு? சரி, அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த குட்டியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்க. என்ன பிடிக்குமோ நீங்கள் சொல்லலாம். நீங்கள் நேராக போய் கூட பேசலாம். போடு. பொண்டாட்டியா இருக்கு. அதாவது அவர் மேலே தப்பு இல்லை. அவர் என்ன செய்ய முடியும்? அவருடைய போஸ்டிங் ஏதோ பெரிய போஸ்டிங்காக இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு பெரிய வேலையில் இருந்திருப்பார். அதனால் அவரும் பொறுமையாக நின்று பார்த்தாரு. அவரும் மனுஷன் தானே. சரி, இவங்களாம் சும்மா இருந்திருக்காம இவங்க ஏதாவது டீச்சர்ஸை நார்மலாக இருந்திருப்பாங்க போல். இவங்க குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக இருப்பார். அவர் பொறுமையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவருக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பில் அவர் குத்த போட்டார். நம்மளை மட்டும் கும்முன்னு ஒரு குத்துற. அவங்க ஒய்ஃபாக இருப்பாங்க போல. ஐயோ இல்லையா உட்காரப்படுத்தாதியோ, நீ பிரின்சிபாலியா சொல்லி பார்க்குறாங்க. அவர் கேட்கல. யாருமே சரி இந்த மாதிரி பாட்டுக்கிட்டு போட்டு வைப் ஆகி போச்சுன்னா ஆளாளுக்கு ஆட ஆரம்பிச்சுடுவாங்க. இதை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ
நீங்களும் இதே மாதிரி ஒரு தலைமை அதிகாரியாக இருந்தீங்கனாலோ இல்லை பெரிய போஸ்டிங்கில் இருந்தீங்கனாலோ இந்த மாதிரி டயத்தில் ஆடிருங்க, சக்கன்னு ஆடிங்க. கல்யாணம் பேசி கண்டங்கி சேல நம்ம சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். போட்டு தள்ளிருங்க ஆட்டத்தை. ஓகே அம்பி அண்ணி அம்பி அண்ணி டேய் குரா குரா அம்பி இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அவன் பாடு லூசுத்தனமாக கிறுக்குத்தனமாக அவன் பாடில் செஞ்சுக்கிட்டு இருந்தவனை கொண்டாந்து பேட்டி எடுக்கிறேன் இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டி கொண்டாந்து எல்லாரையும் மேற்கொண்டு பைத்தியக்காரனை ஆக்கி இவன்லாம் வந்து ஏதோ சிவாஜிக்கு ஈக்குவலாக நடிக்கிறானாமா. இவன் போட்ட வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோ வந்து ஒரு மாதிரியா நடிச்சிருக்கானா? கேட்கக்கூடாதுன்னு இருந்தா இப்ப கேட்கற சொல்றான். அம்மனு கிறுக்கு மெண்டல் தனமாக நடிச்சிருக்கேன். சரி, அவன் வந்து ஒரு பேட்டி ஒரு இன்டர்வியூவில் வந்தாவது நான் லூசு மாதிரி தான் பண்ணேன், நான் ஒரு மெண்டல் மாதிரி தான் பண்ணேன்னு சொல்கிறானா? இங்கேயும் வந்து தத்ரூபமாக எல்லாரும் ஒரு சிவாஜி மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லுவாங்களாமா, நடிப்பு அரக்கன்னு சொல்லுவாங்களாமா. இங்கேயும் வந்து முட்டாளாக்குறேன் அந்த இன்டர்வியூலே வந்து. இதை நீங்கள் வேலை மனக்கட்டு காசுக்காக எடுத்து எல்லாரும் பைத்தியக்காரன் ஆகிறியா? என்னையா பண்ணுறியா? உங்களால சும்மா இருந்தவனை இப்படிதான் கூட்டி கொண்டாந்து எல்லாரும் பெரிய ஆளாக்கி விட்டுறியா? எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன் என்னடா செய்யறது அப்படின்ட்டு. குனிஞ்சா அம்பி நிமிந்தா அண்ணிய, இந்த அம்பினி கம்பினி கும்பினின்னு சொல்லி கேட்டுருக்கேன் இவனு. யாரு பாரு பைத்தியக்கார பயிலோட நாங்கள். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுறப்பா. அவங்க இல்லை, முதல்ல நம்ம ஒரு பைத்தியக்காரங்க, அரை மெண்டல் முட்டாள் நம்மலாம். அதெல்லாம் பார்க்குறேன் பாரு. அம்பி அண்ணி அம்பிய அம்பி அண்ணிய, இது என்ன 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 நாங்கள் கேன பயில நினச்சிருக்காங்களா அவங்க? அனாமிகா, குட் மார்னிங். குட் மார்னிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க் யூ. ஸ்கூலுக்கு இவ்வளோ மேக்கப் தேவையா? இது மேக்கப்பே இல்லை. எது அது மேக்கப் இல்லையாம்மா. எல்லாரும் தான் பார்த்துருப்பீங்க. அது வந்து மேக்கப் இல்லையாங்கிறத நீங்களே சொல்லுங்கள். முன்னாடிலாம் ஸ்கூல் போகும்போது வந்து பவுடர் அடிப்பாங்க, அப்புறம் கருப்பு கலரில் ஒரு வெள்ளை கலரில் பொட்டோ ஒரு சிகப்பு கலரில் ஒரு செந்தூரமோ இது மாதிரி வச்சுட்டு தான் நான் போய் பார்த்துருக்கேன். நானும் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. இது பாரு, உதட்டில் சாயம் பூசிருச்சு, 10ஆவதுக்கு இங்கனைக்கிலே சாயம் பூசிருக்கு, கண்ணில் வேறையும் அடிச்சிருக்கு. 9ஆவது பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு மேக்கப்பு? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. இது வந்து இவங்க வந்து சின்ன பிள்ளையில பிறந்தவொடனே கேமரா எடுத்து ரீல்ஸ் போட்டுறாங்க. என் செல்ல குட்டி நேற்று தான் பிறந்தேன் பாருங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுறாங்க. உண்மை. கொஞ்சம் தவந்தாப்புல வா புச்சுக்குட்டி செல்லக்குட்டின்னு ஒரு வீடியோ போடுறாங்க, ஒடியான்னு. அது நல்லா அந்த குழந்தை நல்லா செல்லு, இதுதான் வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கிறது. 5 வயசில் என்ன பண்ணிடுறேன்னா செல்லை வச்சு ரீல்ஸே கொடுத்துட்றேன். நீ எல்லாம் பாட்டு பாடிறாங்க. 7-8 வயசில் லவ்வை சொல்லி கொடுத்துறேன் நினச்சியா. அப்புறம் அது மேக்கப் போடுவோம். 10-11 வயசில் அது மேக்கப் போடுது, கண்மை புருவத்தில் வைக்குது, கண்ணுக்குள்ளே என்னமோ பூசுது, உதட்டில் என்னமோ பூசுது, எல்லாம் பூசிட்டு வாத்தியாருக்கே அடையாளம் தெரியாமல் போகுது. அப்போ முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மேக்கப் இதெல்லாம் இருந்தால் என்ன அன்றைக்கி என்னதோ பிறந்த நாள் போல், அந்த யாராவது பர்த்டேனா அந்த பொண்ணுக்கு மட்டும் அன்றைக்கி கொஞ்சம் டிப்டாப்பாக வருவாங்க. அதான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்கூலில். அது முடியுது வந்தால் பாரு, 15 வயசு 13-14 வயசு தான் இருக்குண்ணே. அந்த பிள்ளைகளும் 8-9 வயசு தான். இந்த பாரு அதுக்குள்ளேயும் பாரு லவ்வர் பிரிஞ்சு போகிறாரு, இன்னொருத்தர் லவ் பண்ணவொன்னே இந்த மறுபடியும் சேர்ந்து போகிறாரு. இதை வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போவே. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்ததும் நைட்டும் பகலும் இதை ஃபோன் பண்ணுவாங்க, உன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பரும் கொடுப்பேன். உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஃபோன் பண்ணி நம்பர் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஃபோன் நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ ஃபோன் நம்பரே கிடைச்சாலும் அவங்களோட அனுமதியெல்லாம் பேசக்கூடாதுல்ல, அதனால் அதுக்கே ஃபோன் அடிச்சிருக்காங்க. உங்கள் நம்பரை உங்கள் வாயாலேயே சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் எதாக இருந்தாலும் பேசுவோன்னு கேட்டிருக்காங்க. அதைத்தான் இந்த அம்மா சொல்லியிருக்கு. அதுக்கே தப்பாடக்கூடாது. உங்களோட சிரிப்புல வந்து என்ன சொல்றது, குழந்தைய பாக்குற மாதிரி நீங்க வந்து சிரிச்சுட்டே இருக்கிறது. எனக்கு வந்து சிரிப்பழகி ஸ்னேகான்னு வச்சிருக்காங்க. நானும் பார்த்தேன், உண்மையிலே சினேகா மாதிரி தான் இருக்கு. அது இப்போ சிரிக்கும் போது நான் பார்த்தேன்.
சினேகா மாதிரி தான் இருக்குது, அது ஒரு தப்பு கிடையாது. ஏன் சிரிப்பு வலிங்கன்னா சினேகா மட்டும்தான் இருக்கணுமா? இந்த மாதிரி இருக்கலாம்ல. சொல்லியிருக்காங்கல்ல எல்லாரும். இப்போ சினேகா சிரிப்பு வலிங்கிறது வந்து யார் சொன்னா? நம்மள மாதிரி பப்ளிக் சொன்னது தானே. அதே பப்ளிக் தான் சொல்லியிருக்காங்க, நீ சிரிச்சா சிரிப்பலை சினேகா மாதிரி இருக்குன்னு. பேர் வேற, சிரிப்பலையும் கொண்டு சேர்த்துருக்காங்க. என்னோட மனைவி. ஓ, நீங்க 2 பேர் கணவன் மணிய ரீல்ஸ் போடுறீங்க. நீங்க 2 பேர் கணவன் மணிய ரீல்ஸ் போடுறீங்க. கணவன் மணிய அது வேற ஒன்றும் இல்லை. அதான் வாட்ச் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு டீம் இருக்காங்க தனியாக. இந்த ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமு தனியாகவே இருக்காங்க. ஆம். ஒன்று பேச விடுறாங்க. ஏதோ சிலிப்பாகி போச்சு. கணவன் மனைவியான்னு சொல்கிறது போல் கணவன் மணியான்னு ஆகி போச்சு. மணியை போட்டாங்க உடனே. ஸோ நல்லா இருக்கு. ஏதோ செய்ய போகிறான் போல். இந்தா செஞ்சுட்டான்ல, பெருசாக செஞ்சுட்டேன். தூக்குங்கடாடே, ஆஸ்பத்திரி கூட்டி போகலாம் கேட்டாடே. நம்மாலையிலே இப்படி பண்றீங்களப்பா. அதே இது அப்படி டைவ் அடித்து தலையில் நிற்கணும் போல். அதைத்தான் நினைச்சு செஞ்சுருக்கேன். ஒழுங்காக ட்ரைனிங் எடுக்கலையா இல்லை இங்கே வந்து மறந்துட்டானான்னு தெரியல, இல்லை பதட்டத்தில் எதுவும் தெரியாமல் போச்சான்னு தெரியல. கஷ்டம், வீட்டுக்கு பிறகு கஷ்டம் பாவங்க. because full মানে flat. இதோட பிகாஸுக்கு வந்த சோதனை. அவன் ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ அதுலேயோ ஒரு முக்கியமான ஆளுக்கு வரும்பொழுது இவனை வந்து நின்று பேச சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், அவன் இங்கிலீஷில் பேச சொல்லியிருப்பாங்க போல். அவன் பிகாஸை மட்டும்தான் படிச்சு வந்திருக்கான். பாக்கியெல்லாம் படிக்கலையா இல்லை மறந்துட்டானு தெரில. நான் பிகாஸை மட்டும் நல்லா படிச்சுட்டு வந்துட்டு அந்த பிகாஸை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் பாரு. பிகாஸுங்கிறது இப்போ எல்லாருக்கும் ஆணைத்தனமாக பதிஞ்சிடும். பிகாஸுங்கிறது எனக்கு இவன் சொன்னதுலேருந்து பிகாஸுங்கிறதே ஞாபகம் வருது. பிகாஸ் அவ்வளோதான். பிகாஸ் நான் படித்தேன். பிகாஸ் அதுக்கு மேலே நான் படிக்கலை. பிகாஸ் வேணும்னா சொல்லுங்கள். பிகாஸ் நாளைக்கு படிச்சுட்டு வரேன். பிகாஸ் ஓகே. இன்றைக்கி போட்ட வீடியோ இவ்வளோ தான். பிகாஸ் நான் வந்து அடுத்த முறை ஒரு நல்ல வீடியோவாக பிகாஸ் நான் கொண்டு வந்து உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.